நெலாக்கோட்டை அரசு சமுதாய சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கான கர்ப்பகால பராமரிப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெலாக்கோட்டை அரசு சமுதாய சுகாதார நிலையம், ஆல் தி சில்ட்ரன் ஏகம் பவுண்டேஷன், கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய நெலாக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் கிருஷ்ணன் பேசும்போது, கர்ப்பிணிகள் ஆரோக்கியமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கண்காணித்து வருகிறது. முறையான பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறப்பின் போது தாய் சேய் பாதுகாப்பு உறுதி செய்ய மருத்துவமனைகளில் பிரசவம் மேற்கொள்ள வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு வருவதற்கும், குழந்தை பிறந்த பின் வீட்டிற்கு செல்லவும் வாகன வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அரசு வழங்கும் ஊட்டச்சத்து பொருட்களுடன் தேர்வு செய்யப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டாளர்களுக்கு கூடுதலாக இன்று ஊட்டச்சத்து பெட்டகம் தன்னார்வ அமைப்புகள் மூலம் வழங்கப்படுகிறது. இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சு சிவசுப்பிரமணியம் பேசும்போது, கர்ப்ப காலத்தில் மனநலன் காப்பது முக்கியமானதாகும். நல்ல பாடல்கள் கேட்பது, அறிவியல் சார்ந்த கதைகள் படிப்பது, நகைச்சுவை காட்சிகள் பார்ப்பது போன்றவற்றை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உணவுகளை 4 வேளைகளாக பிரித்து அதில் ஊட்டச்சத்து உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். பழங்கள் சாறு பிழிந்து குடிப்பதை விட மென்று சாப்பிடுவது நல்லது. பாலில் உலர் திராட்சை, பேரீச்சப்பழம் உள்ளிட்டவை ஊற வைத்து தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை ஆரோக்கியமாக வளர அயோடின் கலந்த உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றார். ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் பேசும்போது, கர்ப்பமான நாள் முதல் 1000 நாட்களில் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொடுக்கக்கூடிய கால்சியம், விட்டமின், இரும்பு சத்து மாத்திரைகள், மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்தில் மருத்துவர் அறிவுரையின்றி வேறு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும். அதற்கு பின் இணை உணவுகள் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய துணைத் தலைவர் ராஜா பேசும்போது, நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் சத்தானவையாக இருக்க வேண்டும். குறிப்பாக கீரைகள், நாட்டுக்கோழி முட்டை போன்ற உணவுகள் முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் எடை குறைவான குழந்தைகள் பிறக்கும் அபாயம் உள்ளது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நலமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார். தொடர்ந்து 15 நாட்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதியை சேர்ந்த பழங்குடியின கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். முடிவில் செவிலியர் கார்த்திகா நன்றி கூறினார்.